வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, வாழ்க வளமுடன். சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி. சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். சிம்ம ராசிக்கு குரு 5 குடையவன், 8 குடையவன். 5க்கும் 8 குடையவன் குரு. சிம்ம ராசிக்கு 5க்கும் 8 குடையவன் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. பயந்துட்டாங்க. அஷ்டம சனி வந்துருச்சுங்க அவங்களுக்கு. சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி போயிருக்கார். சனி போய் இப்போ தான் சனி பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. 8ல் இருந்து ராகு பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதாவது ராகுக்கு, அதாவது சனி சிம்ம ராசிக்கு குரு பகவான் 5 குடையவன், 5க்கும் 8 குடையும் குரு. அதாவது 5க்கும் 8 குடையும் குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்திருக்கார். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நன்னடத்தை. 8ஆம் இடம்னா ரெட்டிப்பு பழம். குரு ஓரளவுக்கு 8 ரெட்டிப்பு பழத்தை கொடுத்துருவார். ஆனால் 11ஆம் இடத்துல இருக்கார். பாருங்கள், மிதன ராசிக்கு சுமார், கடக ராசிக்கு சுமார் தான். சிம்மத்துக்கு கொஞ்சம் பயம். எப்படி பயம்? அஷ்டம சனி. சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி போன உட்காந்துருக்கார். குரு வீட்டில் போய் உட்காந்துருக்கார். அதனால நாங்களும் தௌரியமாக சொல்கிறோம், குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த 8 குடையன் குரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நிற்கிறார். 5க்கும் 8 குடையன் குரு லாபஸ்தானத்தில் மிதனத்தில் உட்காந்துருக்கார். அப்போ இதே பாருங்கள், அவர் இன்னும் பயம். லக்கணத்தில் கேது வந்துட்டார். கோச்சாரத்தில் லக்கணத்தில் கேது, கோச்சாரத்தில் லக்கணத்தில் ராகுவான் 7ஆம் இடத்துல வந்துட்டார். அப்போ பயம். மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதில் பயம். 8ஆம் இடம்னா ஆயில் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு பயம். லக்கணத்திலே கேது வந்தால் நாணகாரம். இதுக்கு மாதிரி கோயிலுக்கே போக மாட்டாருங்க. இனி கோயில் எங்கெங்கே போனாலும் புரோக்கிரம் பண்ணிடுவார். இந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா சிம்மம் அல்லவா, சிம்ம ராசி அதிபதி அப்போ சிவன். அப்போ 63 நாயமாருக்கும் தீட்சம் கொடுத்தவர். அப்போ கண்டிப்பாக சிவன் கோயிலை நாடியே போவார். ஏன்னா சிம்மத்துக்கு கேது பவன் வந்திருக்காரு. 7ஆம் இடத்துல கும்பத்தில் ராகுபவன் உட்காந்துருக்காரு. 8ஆம் இடம் மீனத்தில் அப்போ சனி பவன் 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ 8 குடையவனும் 5 குடையவனும் குரு. அப்போ 8க்கும் 5 குடையவன் குரு எங்கே உட்காந்துருக்காரு? 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காரு. அதாவது கொஞ்சம் இல்லீகலாகவே யோசனை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் அமைதி இருந்தாலும் என்னென்னா, இப்போ சனி வர்றதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பவர் கொடுத்துருவார். அதே ராகு வர்றதுக்கு அதே மாதிரி தான், முன்னாடியே பவர் கொடுப்பார். அப்போ அவங்களுக்கு உள் மனசுக்குள்ளேயே ஒரு பயம். ஜெயிச்சுருவோமா தோற்றுருவோமா, அடுத்து என்ன நடக்க போகுது, அஸ்தமத்தில் சனி வருது, 7ஆம் இடத்துல ராகு வருது, லக்கணத்தில் கேது போன வராரு, என்ன பண்ண போகுது அப்படின்னா. ஆனால் குரு 5க்கும் 8 குடையவன். அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மிதன காற்று ராசியில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக சிம்மத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஏன்னா இவங்க போகிற இடத்துலாம் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஃபங்க்ஷன் போனால் அவங்க ஃபங்க்ஷனுக்காரங்க ஒடியாந்து உடனே சேர் எடுத்து போட்டு உட்காருங்க அப்படின்னு மரியாதை கொடுக்கணும். அந்த மரியாதை போயிலாம் இவங்களுக்கு மூஞ்சி சுண்டி போயிடும். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சம் எட்வைட்டு கௌரவம் பார்ப்பாங்க. அதனுடைய அவங்க அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றும் பாருங்கள், நம்ம என்ன தான் ஒரு சோசியர் அவங்க நம்ம சாதகம் பார்க்குறாங்க, அஷ்டம சனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பயம் மனசில் வந்துகிட்டே இருக்கும் இல்லை. ஏன்னா சனி நாயகாரன் இல்லவா. அப்போ 8ல் போகும்போது அவர் ஏதாவது இதுக்கு முன்னாடி செய்த தண்டனைகள் எதாக இருந்தாலும் சரி தட்டி கேட்பார். தட்டி கேட்பானா உலகத்தில் இருக்கிற மக்கள் பூராமே இப்போ போயிட்டு இருக்கும்போதே ஒரு குறுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அது யார்? சனி பகவான் தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ரெட்டின் 10 கிலோமீட்டர் ரோட்டில் போயிட்டு பாருங்கள், அவங்க குறுக்கு விழுவாங்க. அப்போ அவங்க யாருங்க? உங்களுக்கு நாயக்காரங்க, அவங்க சனி பகவான். இந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பயிற்சி கொடுக்க போகிறார். குரு பயிற்சி இந்த அஷ்டமத்தில் சனி போனாலும், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், லக்கணத்தில் கேது பவன் இருந்தாலும் அந்த குரு பவன் முடிஞ்ச அளவுக்கு நல்லதே கொடுக்க பார்ப்பார். ஏன்னா குரு என்ன தேவகுரு இருந்தாலும் அஷ்டம சனி, ராகு 7ஆம் இடத்துல கேது, அவங்க வேலையை அவங்க செய்யத்தான் செய்வாங்க. அதாவது இந்த சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் சுமாரான அளவு தான். குறைஞ்ச வச்சு அப்படின்னா ஒரு 45% சொல்லலாம். அவ்வளோதான் சொல்ல முடியுமானது. ஏன்னா இனி 2.5 வருஷத்துக்கு அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஈஸியாக அவங்க வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. வாழ்க வளமுடன்.